கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒருத்தரை மதிக்கணும் அப்படின்னா இன்னொருத்தரை வயசெல்லாம் கிடையாது, எல்லாருமே மதிக்கணும். தொழிலும் கிடையாது, எல்லாரையும் மதிக்கணும். ஆண் பெண் கிடையாது, எல்லோரையும் என்ன பண்ணா மதிக்கணும். நீ என்ன பொம்பளை தானே அப்படிலாம் சொல்லுவாங்களா? அவன் பொம்பளைங்க. ஒருத்தர் அங்கே விஎஸ்சி கம்பெனியில் வேலை செய்யும்போது அவங்களுக்கு கம்மி, அவங்களும் உழைக்கிறாங்க, அவங்களுக்கு கம்மி. அவன் என்ன இருந்தாலும் பொம்பளை இல்லை. லாஸ்ட்டில் பார்த்தா பொம்பளை தான் ஓணுன்ட்டேன் நான். பொம்பளை தான் ஓணுன்னா நீங்கள் வேறு மாதிரி தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. இந்த எங்கே போனாலும் பொம்பளையில் தான் தேடுவான் போலுதுன்ட்டு. அவங்க தான் சிகரெட்டு பீடி பிடிக்க போக மாட்டாங்க. அப்பப்போ இவன் என்ன பண்ணுவான், அப்பப்போ டக்குன்னு வாயில் எடுத்து வச்சுப்பான். அப்படி தானே, ஒன்று வாயில் வச்சுப்பான், ஓரம் போயிடுவான். ரெண்டு தான் நடக்கும். அந்த அக்கா அப்படிலாம் கிடையவே கிடையாது. வந்தால் என்ன பண்ணுப்பாங்க, ஆமாம் இப்போ லேடிஸை மட்டும்தான் அனுப்புங்க, அதெல்லாம் எனக்கு வேணாம். அந்த கல்லெல்லாம் பொறுக்கி ரோடை சுத்தம் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன இல்லை பாகுபாடு, வயசோ ஆண் பெண்ணோ ஜாதியோ கிடையாது. ஆனால் தரம் பார்க்கணும். நாங்கள் இப்போ தான் அதான் இல்லைன்ட்டியில் எப்படி தான் தரம் பார்க்குறது அப்படின்னா, ஒருவன் சொல்கிறபடி செய்கிறானா எப்படி இருக்கணும், என்ன பண்ணா சொல்லணும். அடுத்தது என்ன செய்யணும், சொல்கிறபடி செய்யலை அப்படின்னா ஒரு செயல் அவன் நாட் ஃபிட்டு. அவனுக்கெல்லாம் திரும்ப திரும்ப போய் என்ன பண்ண முடியாது, வெள்ளம் கொடுக்கக்கூடாது. குற்றம் உங்களுது. ஒருத்தர் சொல்கிறபடி செய்யலன்னா இல்லை, தகுதியானவன் இல்லை. இப்போ குருவை நமச்சிவாயமே அப்படிலாம் சொல்லணுமானா, மதிக்கிறதுக்கு சிவாய் நமச்சிவாய் அதெல்லாம் கிடையாது. யா நம சிவாய் அப்படிலாம் கிடையாது. மதிக்கிறது வார்த்தையிலே இல்லை. கடவுள் நினைக்கிறதுக்கு அவங்க அப்படி சொல்லிடுறாங்க. பஞ்சபூதத்தை சொல்லி, பஞ்சபூதத்தை ஒன்றா நினைக்கிறதுக்காக சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிடறாங்க. தப்பு இல்லை, சொல்லலாம். நமோ நாராயணன் கூட சொல்லலாம். அதுனா சிவாய் நம்ம தான் சொல்லணும்லாம் கிடையாது. 5 பெருசா 8 பெருசா சண்டைலாம் கிடையாது. சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம், ராமா கூட சொல்லிக்கலாம், முருகா சொல்லிக்கலாம். புரியுதா? இந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை தான்லாம் கிடையாது. குரு அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டால், என் கேள்வி அறுத்து விட்டுணும். அவன் என்ன பண்ணோம், போய் அறுத்து விட்டுணும். கேள்வியெல்லாம் சும்மா கேட்டுன்னு இருக்காத. எல்லாத்துலேயுமே கேள்வி இருக்க தான் போகுது. ஒவ்வொரு பொருளுமே அந்த கேள்விக்கான பதிலை அதுவே சுமந்துன்னுக்குது. இந்த ஃபோன் கிட்ட போனால் அதுவே சொல்லுது, யூசர் ஃப்ரெண்ட்லி மாற்றிட்டாங்க. அதுவே சொல்லுது, என்ன பண்ணேன் இங்கே தோடு ஸ்வைப் பண்ணுன்னு சொல்லுதா இல்லையா? ஸ்வைப் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சே, பேட்டர்ன் என்ன வச்சுருந்தேன்னா பேட்டர்னை போடுன்னு சொல்லுது. நீ தப்பாக பேட்டர்ன் போட்டேன்னா தப்பாக போட்டேன்னு சொல்லுது. அது புதுசியாக இருக்குது. நீ எப்படிங்கிற, நீ தான் பேட்டர்னை வந்துட்டு தவிக்கிற. இல்லை நம்பரை வந்துட்டுமே நான் 3 வேலை மாட்டேன்னா ஒரு 2 நிமிஷம் பொத்து பண்ணு. இப்போ நீ டென்ஷன் ஆகுற. ஆல்மா திரும்பவும் தப்பாக போட்ட. 10 நிமிஷம் பொத்து பண்ணு. அப்பவும் தப்பாக போட்ட. நீ ரொம்ப டென்ஷன் ஆகுற, 2 நாள் பொத்து பண்ணு. அது எப்படி இதே? அப்போ நீ மதிக்கலாம் கிடையாது. அது கரெக்டாகுது. சொன்னதை செய்யுது. நீ தான் அதை சொன்ன. பேட்டர்ன் நீ தானே சொன்ன, நம்பர் நீ தானே சொன்ன. அப்போ மதிப்பு மிகுந்தவர் யார் அப்படின்னா, சொல்கிறத செய்கிறவர். யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவர் என்ன பண்ணா சொல்லணும். அடுத்தது என்ன பண்ண, அவர் செய்யணும். சொல்கிறத செய்யலை, அப்போ அதுக்கான சந்தர்ப்பம் அவருக்கு தப்பாகுது. அதையும் அவர் நம்மக்கிட்ட சொல்லணும். என்னான்ட்டு நான் இப்படி சொன்னேன், ஆனால் என்ன பண்ண முடியல, என்ன இப்போ முடியலன்னா அவர் சொன்னார். அப்போ சொன்னதை செய்யணும். செய்ய முடியலனாலும் அதையும் அவர் என்ன பண்ணணும், சொல்கிறவராக இருக்கணும். மற்றபடியெல்லாம் நீ ஏமாற்றிக்கிற. உன்னை சொன்னதை செய்யாதவருடைய வேலை கொடுக்குற, சொன்னதை செய்யாதவரையா நீ மதிக்கிற, சொன்னதை செய்யாதவரையா நீ பண்ணுறன்னு கேட்டால் அவர் நீயாவே என்ன பண்ணுற வேலை. இப்போ சொன்னதை செய்யாதோட பரவாயில்ல, ஜாதியிலேருந்து தான் என் ஃப்ரெண்டுன்ற. அவர் என்ன பண்ணல, நீ சொல்கிறத செய்கிறவரானே பார்க்கல. அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம், நெருங்கிய உறவாக இருக்கலாம், ஏன் நீயாவே கூட இருக்கலாம். ஏன் நீ கடைசி உன்னாண்டி. ஆமாம், நீ சொல்கிறது நீ செய்யலைன்னா நீயே யார் தான் மட்டமானவன் தான். ஒரு பாட்டு எழுதிட்டார், நீ குரு சிவகிட்ட போய் இன்னும் 4:44 ஏந்துக்கோன்னு சொல்லி காசை கொடுத்துட்டியானா 4:43 நீ வந்து மெசேஜ் போடலையானா, ஏன்டா நீ 4:43 இது போடல, மெசேஜ் போடலன்னு திட்டுவார். ஏன்னா குத்த காசுக்கு என்ன பண்ணுவார் அவர், சொன்னத காசு கொடுத்துட்டேன், ஐயா என்னை டெய்லியும் பயிற்சி பண்ணுறதுக்கும் பணம் கொடுப்பேன். ஆமாம், நான் ஒரு அமௌண்ட்டு சொல்லி கொடுத்துட்டேன்னா அடுத்தது நான் என்ன பண்ண உன்னை கண்காணிக்கணுமா இல்லையா? இல்லைன்னா தப்பு இல்லையா? அது வேலை இல்லையா எனக்கு? அப்போது சொல்லணும், சொன்னதை செய்யணும். அவங்க தான் மதிப்பு மிகுந்தவர்கள். மற்றவங்களாம் யார் கிடையாது, மதிக்க தகுந்தவர்களே கிடையாது. நான் நேரத்துக்கு வரணும், வரலன்னா
மதிக்க தகுந்ததே கிடையாது. நீ புரிஞ்சுக்கணும், மதிப்பு இல்லாதவங்களை கூட தான் நம்ம வாழ்கிறோம். வேறு வழி இல்லை. பொண்டாட்டியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், அண்ணன் தம்பி மாமா மச்சான் யார் ஒன்றா இருக்கலாம். ஆனால் புரிஞ்சுக்கணும், இது என்ன இந்த பீஸ் என்ன கிடையாது, வேல்யூவான பீஸு கிடையாது. வேறு வழி இல்லை, அதை கூட தான் வாழ்ந்தாகணும்னு இருக்குது. தலையை தேனுக்கணும். ஆனால் உனக்கான பீஸ் கிடைக்கும். அப்போ நீ பிடிச்சிக்கணும் டக்குன்னு. ஏன் புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ மதிப்பு யாருக்கு, யார் எதை வச்சு மதிக்கணும்? அப்படி சொல்கிறத செய்கிறவன் தான் பிராமணன். பொறப்பாலெலாம் கிடையாது, சொல்கிறத செய்வான், அவன் தான் பிராமணன். அவனை கூட தான் உறவு வச்சிடும். நீ பிராமணனை கூட உறவு வச்சுக்கணும்னு சொல்லிக்கிறான். அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால். இப்போ அந்தணன்னா நீ மண் யாரும் ஜாதியில் போந்தவன் கிடையாது. அந்தன்னா முடிவை தெரிஞ்சுனவன். அவன் முடிவை யார் தெரிஞ்சினான்னா சொன்னான், அந்த முடிவில் அவன் நின்னான், அவன் தான் அந்தணன். நான் நாளைக்கு வருவேன், இது முடிவு. என்ன பண்ணால் அந்த அந்தணன்னா அந்த முடிவில் நிற்கிறான். அதனால் அவர் யார்? அவர் அந்தணன். அவர் தான் அறத்தோடு நிற்கிறவர். மதிப்பு யாருக்கே? வயசுக்கு, மதிக்கு, பொண்ணுக்கு, ஆம்பளைக்கு, ஜாதிக்கு, மட்டைக்கு, மயிருக்கு, நாட்டுக்கு, பணத்துக்கு, சொத்துக்கு, சுகத்துக்கு கிடையாது. சொல்லணும், சொன்னதை செய்யணும். சொல்லணும், சொன்னது. உள்ளதை சொல்வோம், சொன்னதை செய்வோம், வேறு ஒன்றும் தெரியாது. அவர் தான் சரியானவர். அப்போ மதிப்பை யாரை மதிக்கணும் நம்ம சமூகத்தில்? 7:30 மணிக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் வரணும். 7:30 மணிக்கு வரலன்னா என்ன பண்ணணுன்னா, 7:30 மணிக்கு என்னால் வர முடியலன்னு ஃபோன் பண்ணணும். கற்றுக்குத்த கூட பண்ணலன்னா என்ன அர்த்தம்? நம்மளை மதிக்கல இல்லை, அவங்களே மதிக்காதவங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்மளை மதிக்கல நினச்சிக்கிறாங்க. யாரும் மதிக்கல, அவங்களையே மதிக்கல. புரியுதா என்ன சொல்கிறேன்? எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியலன்னா என்ன அர்த்தம்? அவங்க மதிக்க தயாராகவே இல்லை. அவங்க உலகத்தில் மற்றவங்க யாரும் மதிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்களே இல்லை, என்ன இல்லை, மதிப்பு இல்லாதவர்கள், மதிப்பை இழந்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, சொன்னதை செய்ய மாட்டாங்க. இப்போ யார் மதிப்பானவங்க? எதை கொண்டு மதிக்கணும் ஒருத்தரை? அவர் சுடுகாட்டில் வேலை செய்கிறவராக இருக்கலாம், ரொம்ப விசேஷமான ஒரு சுடுகாட்டில் வேலை செய்கிறவர். ஏன்னா அவர் தான் நம்ம இறுதி சடங்கு செய்ய போகிறவர். பிறந்துக்கு வெளியே அமிச்சோம் ஒன்றாச்சும் பாவம் அது இது இப்போ உயிரகரை என்னென்னு பண்ணாங்க. பணத்தை பாதுகாப்பாக ஒருத்தர் பதிகிறாருன்னா எப்பேற்பட்டார்ல அவர் தான் புனிதாத்மா. இந்த உலகத்தில் ஒரு சிறந்த தொழில் எதிரா அப்படின்னு கேட்டால் வெட்டியார் தொழில் தான். அதனால தான் அவன் ஞான வெட்டியானே சொல்லிட்டான். அதனால தான் அவனா சொல்லிட்டான் தானே, ஆமாம் ஆண்டினே எழுதிக்கிறான் உள்ளோ. அவன் ஆண்டின் உள்ளே எப்படி நினச்சி சொல்லியிருப்பான் தெரியுமா? எனக்கு மட்டும் தான் புரியும். அப்பா டேய் நீ இவ்வளோ மோசமானவனா, அந்த ஆண்டே வார்த்தை எவ்வளோ கேவலமான வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆண்டே சொல்லுங்கள், ஆண்டேன்னா என்ன நெட்டு தெரியுமா இது? சார் நீங்கள் தான் பெரிய மயிர் சொல்லுங்கள், நான் எப்படி இருக்கான்? அந்த மாதிரி வார்த்தை இதெல்லாம். அதில் குளிர் கஞ்சிக்கிறான் சில பேர். பாவம், அவன் உள்ளுக்குள்ள எப்படி நினச்சிருந்துருப்பான், ஐயோ பீஸ் வேஸ்ட்டு போல இதே நினச்சிருப்பான். ஏன் கொளுத்துருவர் தான் விசேஷமானவர். ஸோ மதிக்கிறது தொழில் கொண்டு கிடையாது, தொழில் செய்கிற விதத்தை பொறுத்து. எப்படி தொழில் செய்கிற விதம், செய்தொழில் வேற்றுமைனாக்கா வேலை செய்கிறது இல்லை, அது சொல்கிறதுல தான் இருக்குது. அப்போ மதிக்கிறது சொல்கிறத செய்கிறவங்கள, உங்களுக்கு சொல்கிறத செய்கிறவங்க, அதாவது சொல்லிவிட்டு அதை செய்கிறவங்க 4 பேர் இருந்தால் நீ வாழ்க்கையில் முன்னேற்றுவேன். ஒரு 4 பேர் உனக்கு தெரியும் என்னான்ட்டு சொல்லுவாங்க, சொன்னதை செய்வாங்க அப்படின்னு ஒரு 4 பேர் உனக்கு தெரிஞ்சிருந்துன்னு வச்சுங்க, நீ வாழ்க்கையில் முன்னேற்றுவேன். கட்டாயம் பெரிய ஆளாகிடுவேன். பெரிய ஆளாகிடுவேன்னா உனக்கு தேவைக்கு நிறைவேற்றும். நீ அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கணும் உசாரா. அவங்க நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சு என்ன பண்ணா உறவாடிக்கணும். அவங்களாம் உங்களுக்கு நல்லவங்க. ஏன் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, சொன்னபடி செய்வாங்க. அப்போ சொல்லணும், சொன்னபடி செய்யணும். அவங்க தான் மதிப்பானவங்க இந்த உலகத்தில். குரு மதிக்கிறதுன்னா நிறைய பேர் குரு வேஷம் கட்டின்னு வந்துடுவான். முதல்ல குரு தானான்னு அவனே கேட்கணும். போய் உண்மையிலே நீ எனக்கு குருவா? நீ ஒத்துழைச்சா நான் குரு, நீ ஒத்துழைக்கலன்னா நான் யார் எனக்கு தெரியாது. என்ன வேணால் சொல்லலாம், நான் ஒரு பீஸ் வேஸ்ட்டு. யார் ஒத்து வச்சா தான் குரு? நான் நீ ஒத்து வச்சா தான். இல்லைண்ணா நீ என் குரு தான், ஆனால் நான் இஷ்டத்துக்கு ஆடணும் உனக்கு குருன்னு சும்மா சொல்லிக்கிது. அதெல்லாம் ஐயோ அது ஆபத்து. நானே சொல்கிறேன், நான் உன் குரு இல்லை, எங்கே இன்வைட் பண்ணுறீங்க? நீங்கள் நீங்கள் 50% இப்படிங்க, 50% எப்படிங்க, எப்படி ஒன்றா பேசுவாருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க சாரா, அந்த பக்கமே போயிடுங்க. நான் 50% நான் வித்ராடு வாங்கிக்கிறேன், என்ன பண்ணுங்க 51% அவங்க தான் விசேஷம், போயிடுங்க. நான் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? மதிக்க தகுந்தவர் யார்? சொல்கிறத செய்கிறவர். அவர் ஏழையாக இருக்கலாம், பிச்சைக்காரனாக கூட இருக்கலாம். அவர்லாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் தான் அவரை மதிக்கிறவர். அவரை மதிக்கிறவர் உங்களுக்கு வச்சுட்டாங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் தான்.
நான் அதுக்கு தான் அப்படி உருவாக்குறேன். எந்த நான்சென்ஸும் அதுக்கு வர மாட்டேன்துங்க. நானும் பார்க்குறேன், போட்டி மோதி 40 நாள் கூப்பிட்டு வச்சு கும்மி வச்சுனாச்சும் அது மாதிரி பண்ணலான்னு பார்க்குறேன். நீ சொன்ன சொல்லி என்ன இப்போ வந்துச்சு அப்படி தானே? டிராஃபிக் ஆகுதுன்னு தெரியுமா இல்லையா? இப்போது நான் வந்து 7:30 மணிக்கு ஒரு இடத்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துறேன். நான் இப்போ டிராஃபிக்கில் மாட்டினேன்னு யாருக்கு தெரியும்? 7:30 மணிக்கு ஃபோனை பண்ணி டிராஃபிக்கில் மாட்டினா ஒரு 10 நிமிஷம் பொறுத்து வரேன்னு சொல்லணுமா? சொல்ல கிடையாது. தான் ஊரில் சும்மா தானே உட்காந்துக்கிறான். அது சும்மா தானே உட்காந்துக்கிறான். நம்ம போகும்போது என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம், என்ன பிரச்சனை? முடிஞ்சிச்சு உங்க கதை. அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு தான் பிரச்சனை. யார் மதிப்பு யார் இருந்தது? இந்த பசங்க 2 பேரும் பேசினே வந்தானுங்க. ஆண்டி எப்படி தான் ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்களோ தெரியலையே, கரெக்டாக போயின்னுக்குது. பார்த்தா நோட்டீஸ் பண்ணாங்க. அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க, பண்ணலைன்னா கூட கடவுள் பண்ணுவாங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.